அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் நண்டு புட்டு. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நண்டில் நல்லா முங்குற அளவு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே. கஷ்டப்பட்டுனாலும் உரித்து சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக சால்ட், கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதை செய்ய உண்மையிலே ரொம்ப பொறுமை வேணும். இந்த நண்டுலேருந்து ஃப்ளஷ்ஷை பிரித்து எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ நேரம் டைம் எடுத்து செஞ்சதுக்கு இந்த டிஷ்ஷு ஒர்த்து. இப்போ எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த நண்டோட ஃப்ளஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. எப்பயுமே நண்டு வாங்கினா கிரேவி டைப்பில் தானே வைக்கிறோம். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் இது பண்ணேன். ஃபஸ்ட் டைமே இது ரொம்ப ஃபேவரட் டிஷ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சம் மிளகு, சீரகத்தூள், மல்லி இலை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி மஸ்ட்டு ட்ரை. நண்டு பிடிச்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஒர்த்து. இதில் பாதியை எடுத்து வச்சுட்டு பாதி சட்டியிலே கொஞ்சம் ரைஸை போட்டு கிளறி சட்டி சோறு மாதிரி பண்ணியாச்சு. ஒரு 2 கிராப் மட்டும் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் அல்டிமேட்டு. இதை ஏன்டா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணாமல் இருந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம காரசாரமாக அடிப்பொலியான சாப்பாடு.